விழிகளிலே புது புது மயக்கம் யார் தந்தார் வருகையிலே புது புது தயக்கம் யார் தந்தார் உன்னோடு இருக்கும் பொன்னான நிமிடம் என்னாலும் தொடர்ந்திட நெஞ்சமே விழிகளிலே கனவுகள் அனைத்தும் முன்போல் இல்லை புதிதாய் இருக்குது எனக்கும் உன்னோடு இருக்கும் பொன்னான நிமிடம் என்னாலும் தொடர்ந்திட நெஞ்சமே. Hi all, I'm Dr. Arun Gijan from Ashikadevi Child Clinic, காஞ்சிபுரம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதர்ஸ்க்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க இந்த டாபிக் சொன்னோடனே. ஸோ குழந்தை சாப்பிடவே மாட்டேது, நீங்கள் ஏதாச்சும் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. டாக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப இரிட்டேட்டிங் சொல்ல முடியாது, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருக்கும். அயன் சிரப் குத்துறீங்களான்னு கேட்டால் குத்துட்டேன்னு சொல்லுவாங்க, மல்டிவிட்டமின் குத்துறீங்களான்னு கேட்டால் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க, அண்ட் டிவார்மிங் பண்ணியாச்சா பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திடீர்னுலாம் சரி பண்ண முடியாது. ஸோ இப்போ 6 months இருக்க பாப்பா வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரைன் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபுட் ப்ரிஃபரன்சஸ், ஒரு குழந்தை வந்து ஒரு சில ஃபுட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் காட்டும். இது ஏன் எதனாலன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு இந்த டேஸ்ட் ஃப்ளேவர் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும்போது. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அந்த பனிக்கூடத்து உள்ள தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியிலே ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதை முழுங்க ஆரம்பிச்சிருந்தே பாப்பாவுக்கு ஃப்ளேவர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் ஃபீடிங், தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறீங்களா 6 months, அப்பயும் உங்கள் குழந்தை வந்து ஃப்ளேவர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. மதரோட ஸ்ட்ராங் ஃப்ளேவர்ஸ் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இட் வில் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் பிரஸ்ட் மில்க். ஸோ உங்கள் குழந்தை நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது தான் ஃப்ளேவருக்கு எக்ஸ்போஸ் ஆனோன்னு இல்லை, வயிற்றில் இருக்கும்போது பால் குடிக்கும்போது பேபி வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு ஃப்ளேவருக்கு கொடுக்குறீங்க, எது ரொம்ப அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. ஸ்வீட்டாக இருக்க ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சால்ட்டியாக இருக்க ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளே அப்படி தான். பட் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டர் டேஸ்ட் அதாவது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிட்டர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பிட்டர் டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அதனால தான் சால்ட்டு சுகர்லாம் அவாய்ட் பண்ணுங்க சொல்ல. மற்ற ரீசன்ஸும் இருக்குது, பட் மெயின் ரீசன் நான் சொல்கிறது இது ஒரு ரீசன் தான். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பிட்டர் டேஸ்ட்னால குழந்தை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ரிப்பீட்டடாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் பேபிக்கு. எக்ஸ்போஸ் பண்ண பேபி அந்த பிட்டர்னஸ்க்கு அக்செப்ட் ஆகிட்டு வெஜிடபிள்ஸை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில கல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டடீஸில் வந்து மெக்சிகோ தான் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 7th month 8th monthலே பெப்பர் சில்லி அந்த ஸ்ட்ராங் ஆர்டர்ஸ்க்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட குழந்தைக்கு காரத்தை சீக்கிரமாக பழகுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஃபுட்டில் இருக்க காரம். குழந்தை பாருங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக எல்லா ஃபுட்டும் அக்செப்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் கேட்குறீங்களா 2லேருந்து 6 வயசு கூட்டு வந்து பாப்பா சாப்பிடவே மாட்டுறாங்க, அது பேர் என்ன சொல்லுவோம், ஃபுட் நியோஃபோபியான்னு சொல்லுவோம். ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆனதில்லை. ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபுட் டைவர்சிட்டியை வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் 6th monthலேருந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்குள்ளே. இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 6 to 2 years 6 years வரைக்கும் பாப்பா ஒழுங்காக சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு அந்த 6 month நீங்கள் ஒழுங்காக ஃபுட்டு கொடுங்க. இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இதுதான் ஃபுட் ப்ரிஃபரன்சஸ்க்கான ஒரு பேசிக், ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு 5 points சொல்லியிருக்கேன். அதே போல் இன்னொரு விஷயங்க, சாப்பிடலன்னு கூப்பிட்டு வரீங்க குழந்தைய, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாப்பாவை ஒபிசிட்டின்னு கூப்பிட்டு வரீங்க. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. யங் மதர்ஸ் இப்போ புதுசாக பிறந்திருக்க பாப்பாலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ, பாய்.